ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற எஃபெக்ட் உங்களே வந்து ரீச் ஆகும். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லி கேட்டிங்கன்னா, மாதவன் அவரோட ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தையே இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் மிஸ்கரேஜும் ஆயிரும். அப்போ திடீர்னு ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதான் லாஸ்ட் ட்ரை அவங்களுக்கு. இதுக்கு வந்து அர்ஜென்ட்டாக 5 lakhs அவங்க பே பண்ணணும். ஸோ இது பே பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இது ஒரு கதை. அடுத்த என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தார்த். அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க. அவருக்கு ஒரு ஒய்ஃப், அவங்க வந்து மீரா ஜாஸ்மின். அவங்களுக்கு 2 பேருக்கு சேர்ந்து ஒரு பையன். சித்தார்த் வந்து அங்கே ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க. அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே இல்லை. நம்ம ஒரு சச்சின் மாதிரின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட்ல ஒரு 2 இயர்ஸா அவர் ஃபார்ம்லேயே இல்லை. அதனால என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு தூக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அவர் அந்த டைம் பட்டு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருக்காரு. அப்போ ஒரு கும்பல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் போகுதுங்க. அப்போ அந்த ஒரு கும்பல் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எப்பயாச்சும் பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சுட்டோம்னா நமக்கு 100 கோடி வரும். எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு கோல்மால் பண்ணி வேலை பண்ணி நம்ம அந்த பாகிஸ்தான் டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா, இங்க மாதவனுக்கு அவர் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா, இங்க சித்தார்த்துக்கு அவர் கிரிக்கெட்ல நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணாரா இல்லையா, இந்த ஒரு கும்பல் இருக்குன்னு சொன்னா இல்லையா, பாகிஸ்தான் கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் 100 கோடி வரும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவங்க பாகிஸ்தான் ஜெயிக்க வச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மொத்த கதையுமே இதுதாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த படத்துல நயன்தாரா வந்து சித்தார்த்த ஸ்கூல்மேட்னு சொல்லிட்டு மாதவன்ட்டு இன்ட்ரோ பண்ணுவாங்க. அப்போ மாதவனோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த நயன்தாரா மேமோட அந்த எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அப்புறம் சித்தார்த்துக்கும் மீரா ஜாஸ்மினுக்கும் ஒரு வாக்குவாதம் போகுங்க, ஒரு பேச்சுவார்த்தை போகும். அப்போ மீரா ஜாஸ்மினோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எல்லாமே அவங்க கொடுத்த கேரக்டர்ஸை எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான். ஸோ அதனால எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. கேமராமேன் ஒர்க்கு நம்ம சொல்லியே ஆகணும், சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல குவாலிட்டியாக நல்லா எடுத்திருந்தாரு. நல்ல லைட்டிங் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்குமே குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் டைலாக் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சில இடத்துல தான் அந்த டைலாக் பேஸ் பண்ண விதமாகட்டும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதமாகட்டும், எல்லாமே சூப்பராக கரெக்டாக நீட்டாகவே இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் இந்த படத்தை குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்டேடியம் ஒன்று காமிச்சிருப்பாங்க, அதாகட்டும் சில விஷயம் தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இந்த படத்துல இப்ப எல்லாமே நல்லா இருக்கா, நைட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்துல எந்த கேரக்டருக்குரியுமே நமக்கு ஒரு கனெக்டை கொடுக்கவே இல்லை. அதாவது கனெக்டை எப்படி சொல்றேன்னா, இப்போ நயன்தாராவுக்கு குழந்தை பிறக்கிறா இல்லையா இந்த சீன், அப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனெக்டை கொடுக்கல. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஒன்று நல்லவன்னு சொல்ல முடியாது, கெட்டவன்னு சொல்ல முடியாது. இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு கனெக்டை நமக்கு இந்த படத்தில் நமக்கு ஒரு கொடுக்கல. ஒரு கேரக்டர்ஸ் மேலே அந்த ஒரு கனெக்டை நமக்கு கொடுக்கல. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் இந்த எதுவுமே இல்லை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கறது அது உங்கள் இஷ்டம். இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபிள் தான். நல்ல படம் தான், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.